வணக்கம். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு தான். என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, ஆண்களும் பெண்களும் சாப்பிடக்கூடியது தான். என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல் அப்படின்னா வறண்ட நீர்நிலை இல்லாத இடங்களில் வளரக்கூடியது. அது நல்லா ரவுண்டாக இருக்கும், அது மேலே முள்ளு முள்ளாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கிராமங்களில் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இங்கேயும் வறண்ட நிலங்களில் ஈஸியாக கிடைக்கும். அது மேலே ஒரு சிகப்பான ஒரு பழம் இருக்கும். நல்லா பழுத்து இருந்தது அப்படின்னா அது சிகப்பாக இருக்கும். அந்த பழத்து மேலேயும் முற்கள் இருக்கும், முள் இருக்கும். இப்போது நீங்கள் ரோஜாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரோஜாவில் முள் இருக்குது. அதை நம்ம அதை பறிக்கும்போது பார்த்து தான் பறிக்கணும். அது இவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அதே மாதிரி தான் அந்த சப்பாத்தி கல்லியில் இருக்கிற பழம் ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது. அதுக்காக தான் அது மேலே முள் கடவுள் வச்சுருக்கிறான், அதை பாதுகாக்கிறதுக்காக. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. அது நல்லா சிகப்பு கலராக இருக்கும், மேலேயும் முற்கள் இருக்கும், உள்ள மேல் பக்கமும் அந்த முள் இருக்கும். உள்ளே நீங்கள் ஒரு நைஃபை வச்சு இது பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருந்து முள் மாதிரி வரும். அதை எடுத்து போட்டுட்டு அது பாறையில் போட்டு நல்லா தேய்க்கணும். அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு மொல்லமாக அது மேலே இருக்கிற முட்கள் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதை சுற்றி அதையும் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே நல்லா டேஸ்ட்டாக இனிப்பான ஒரு பழம் கிடைக்கும். அந்த பழத்தை சாப்பிட்றதன் மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை அப்படின்னா, பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி சரியாக வரும். அப்புறம் பெண்களுக்கு நிறைய வெள்ளைப்படுதல் நோய் இருக்கும் இல்லையா, அதுவும் சரியாக போயிடும். ஆண்களுக்கு என்ன அப்படின்னா, விந்தணுக்கள் கட்டிப்படும், குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு ஏதுவாகும். அதே சமயம் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ரத்தம் இல்லைன்றாங்களா, ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஆனால் இது கிடைக்கிறதும் அதை சரி பண்ணுறதும் கொஞ்சம் சிரமந்தான். ஆனால் நீங்கள் சிரமம் பார்க்காம அந்த பழத்தை தொடர்ந்து எடுக்கிற பட்சத்தில் உடம்போட ஹீட் குறையும், சூட்டு தன்மை குறைஞ்சி உடம்பு குளிர்ச்சி அடையும். அதே சமயம் உடம்பு பலம் பெறும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் இருக்குது, அதெல்லாம் கூட சரியாக போகும் இந்த பழத்தை சாப்பிட்றதன் மூலமாக. பெண்கள் ரொம்ப ரொம்ப சாப்பிட வேண்டியது. அதுவும் இல்லாமல் இந்த முடி கொட்டுறது, கண் எரிச்சல் எல்லாமே உடம்புனுடைய சூடு காரணமாக தான் நம்ம வருது. இப்போ எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, லேப்டாப் பார்க்குறீங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க, அப்போது உடம்பு ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு இந்த பழம் ரொம்ப 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 அருமருந்து. இதை நீங்கள் தேடி போய் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யார்கிட்டையாவது சொல்லி இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு நீங்கள் பயன்பெறணும். அதே சமயம் சாப்பிட்ட பிறகு உங்கள் உடம்பு சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஆண்களும் சாப்பிட்லாம், பெண்களும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்காதீங்க. ஏன்னா இது புதுவிதமான ஒரு பழம் பார்த்திங்களா, குழந்தைங்களுக்கு ஒத்துக்குமா என்னன்றது தெரியாது. குழந்தை பாக்கியத்துக்கு இது ரொம்ப ஏதுவான பழம். சப்பாத்தி கள்ளி பழம் நல்லா சிகப்பாக இருக்கும். சாப்பிட்டு எல்லோரும் பயன்பெறுங்க. இது எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே சமயம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.